தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காமல் அரசு வேடிக்கை பார்ப்பதாக ஆளும் திமுக அரசின் மாமன்ற உறுப்பினரே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திருநெல்வேலி மாமன்ற கூட்டத்தின் போது குடத்தில் கழிவுநீர் கலந்த தாமிரபரணி ஆற்று தண்ணீருடன் வந்து திமுக மாமன்ற உறுப்பினர் வைத்த குற்றச்சாட்டு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஜீவ நதியாக அமைந்திருப்பதுதான் தாமிரபரணி ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவுகளில் உள்ள பொதிகை மலையின் உச்சியிலிருந்து உருவாகும் தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இடையே பாய்ந்தோடுவதால் இரு மாவட்ட விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் முக்கிய நீராதாரமாக திகழ்கிறது. அத்தகைய தாமிரபரணி ஆறுதான் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள், விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பல்வேறு தரப்பினரும் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தபாடில்லை. இதனால் நாளுக்கு நாள் தாமிரபரணி ஆறு மாசடைந்து தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் திமுக மாமன்ற உறுப்பினரே இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதுதான் பேசுபொருளாகியுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் திமுக மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வந்த 6வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினரான பவுல்ராஜ் குடத்தில் கழிவுநீர் கலந்த தண்ணீரை எடுத்து வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த தண்ணீர் தற்போது தாமிரபரணி ஆற்றில் ஓடுவதாகவும் இந்த தண்ணீரை பொதுமக்கள் குடிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பி கூட்டத்தில் பங்கேற்ற திமுக மாமன்ற உறுப்பினர்களையும் மாநகராட்சி அதிகாரிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். 2 நாட்களுக்கு முன்னதாக நீதிமன்றத்தில் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. கழிவுநீர் கலப்புகின்றன. நம்ம மாவட்ட உறுப்பினராகி இந்த மாநகராட்சி எல்லோரும் நடவடிக்கை எடுக்கல. அதை அடையாளப்படுத்தி வரக்கூடிய காலத்தில் அதை சரி செய்யறதுக்கு சைக்கிள்ல போன மட்டும் போட்டோ வீடியோ எடுக்க மாட்டாங்க. தாமிரபரணி தண்ணியோட வந்தாலும் எடுப்பாங்க என்பதை தெரியப்படுத்த இன்னைக்கு வந்து கூட்டத்தை முடித்துக் கொண்டு நமது செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்றும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் ஓடைகள் மிக அதிகமாக கலந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பாதாள சாக்கடை பணிகளுக்கான கழிவுநீர் ஓடைகளும் அதிகமாக தாமிரபரணி ஆற்றில் ஓடுவதால் இங்குள்ள தண்ணீரை குடிக்கவோ குளிக்கவோ முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பவுல்ராஜ் குற்றம் சாட்டினார். பைப்லைன்ல இருந்து கழிவுநீர் நேரடியாக கலந்ததை எல்லாரும் பார்த்தோம். அப்ப சமூக ஆர்வலர்கள் வந்து இதை உடனே நிப்பாட்டணும்னு சொன்னாங்க. உடனே இந்த பைப்பில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இது என்ன தண்ணீர் என்றால் 3 கிணறுகள் நிறைந்து அந்த கிணறிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் பம்பிங் ஸ்டேஷன்ல உள்ள பைப் லைன். சமூக ஆர்வலர்கள் போராடின உடனே இதை நீங்க நிப்பாட்டிட்டீங்க. டெம்பரரி லைன் போட 30 நாட்கள் ஆச்சு. அந்த 30 நாட்கள் இந்த தண்ணீர் எங்கே சென்றது? இதுதான் அலட்சியம் நான் சொல்ல வரேன். அதே சமூக ஆர்வலர்களுக்கு தெரியாம அதே தாமிரபரணியில் மறைமுகமாக விடப்பட்டுச்சு. உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கல என்பதை மாநகராட்சி எல்கை ஆரம்பம் முதல் எல்கை முடிவு வரை கரைகளின் இருபுற கரைகளையும் மேம்படுத்தி எந்த மக்கள்னாலும் அந்த வழியை நடந்து போனா இதுல கலப்படம் கலக்கலப்பா, இதுல தண்ணீர் கலக்கலப்பான்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு அதை நீங்க செய்யுங்க, அதுக்கான ஃபண்டை ஒதுக்கி செய்யுங்கன்னு இன்னைக்கு நான் அடையாள போராட்டமே இதை முன்னெடுத்திருக்கேன். தொடர்ந்து மேயர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தாமிரபரணி தண்ணீரை குடித்து வருவதாகவும் அதிகாரிகளோ மினரல் வாட்டரை குடித்து வருவதால் அவர்களுக்கு தாமிரபரணி ஆற்றின் அருமை தெரியவில்லை எனவும் விமர்சித்தார். தாமிரபரணி ஆறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தைப் போல மாணவ மாணவிகள் வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தினால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்த திமுக மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்போம் என்ற சமூக வலைதளத்தை வைத்திருப்பதாகவும் இதில் இளைஞர்கள் பலர் இணைந்து வருவதாகவும் தெரிவித்தார். அதாவது பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் போது அதற்கான சரியான திட்டமிடுதலோடு நிறைவேற்றப்படும். சுமார் 600 கோடி அளவில் பாதாள சாக்கடை திட்டங்கள் நடக்கு. கடந்த மாமன்ற கூட்டத்தில் சுமார் 100 கோடி அளவில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கியும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வரும்போது அதுக்கு மாநகராட்சி தான் முழு பொறுப்பு எடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கலாம், ஆனால் அதுக்கான மாற்று நடவடிக்கை துரிதமா செய்யணும். அலட்சியமா அவ்வளவுதான், அது மெதுவாக தான். நம்ம மினரல் வாட்டர் தானே குடிக்கும், நான் இந்த தண்ணியை குடிக்கலன்னு சொல்லி நீங்க கடந்து போக கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. சமூக வலைதளங்களில் ஹேஷ்டேக்ல சேவ் தாமிரபரணிங்கிற ஹேஷ்டேக் அனைவரால் பகிர்ந்தப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுச்சோ அது மாதிரி இந்த தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கும் நாங்க சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து, நாங்க மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க அதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம். அதுக்கு முன்னதாக இந்த விஷயங்கள்லாம் இவங்க சரி செய்யணும், அப்படி இல்லைன்னா நாங்க சரி செய்யும் வரை போராடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம். இதனிடையே திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி
பகுதிகளில் 14 இடங்களில் கழிவுநீர் ஓடைகள் தாமிரபரணி ஆற்றில் கலப்பது ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட இடங்களில் கழிவுநீர் ஓடைகள் கலக்காமல் இருக்க ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்திரா தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் விவகாரத்தில் ஆளும் திமுகவைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஒருவரே அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது திருநெல்வேலி மாநகராட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.